ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு ஃபியூ இயர்ஸ் திரும்பி பார்த்தா பைக்கில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய ட்ராவல் கண்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஒரு 1 இயர் கேப் எடுத்துட்டேன். பட் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்கிட்ட இப்போதைக்கு பைக் இல்லை, பட் ஒரு காரில் எப்படி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் சைடில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கலான வீடியோவாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் சில்லான ஒரு ட்ராவல் என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இது என் வீடே கிடையாது. 5 மணிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன ட்ரிப்பு. யூ பீப்புள் வில் லவ் இட். ப்ரோ பிடிங்க. ஒரு பாட்டு பாட பிடிங்க. தாய்மணிக்குடி சொல்லுது ஜெய்கன். காலையில் தான் இவர் இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்ச்சியாக இருக்கிறது இல்லை, நாங்கள் பேசுகிறதே குதிரகமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தி ப்ரோட வீட்டில் தான் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்த்தி ப்ரோ கூட ஸ்டே பண்ணுறேன். அவங்க வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னா அதை நான் இன்றைக்கி சொல்லலை, நாளைக்கு சொல்கிறேன் அது என்ன நடந்ததுன்னு. ஒரு சின்ன ட்ரிப்பு தான், பெருசாக எதிர்பார்க்காதீங்க. நேரம் செவ்வாய்க்கிறதில் கால் வச்சிருப்பேன். கொம்முன் நான் பெருந்துறையில் வீடு எடுத்துலான்னு இருக்கும் ப்ரோ. அடிக்கடி இந்த ஏரியா தான் கிராஸ் போகிறேன். ஆமாம். ப்ரோ எப்படி இருக்குது ப்ரோ உங்களோட அனுபவம்? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தது நல்லா நடிச்சாமல் தூங்க நேரத்தில் வந்திருக்கேன். என்னன்னு சொல்கிறது? ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. ஆக்சுவலாக 5 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம், பட் ஒரு 2 ஹவர் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டேன். ஐ திங்க் பார்த்தி உள்ளே குளிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் வியூ மட்டும் பாருங்களேன். வாவுக்கெல்லாம் வாவ் மாதிரியே இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குல்ல வியூவு. காய்ஸ் யாருன்னு தெரியுதா? அது இதான் மேலே போகலாம். எந்திரி எந்திரி, அங்கேயே போய் அங்கேயே போய். என்ன ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காரு மனுஷன். நீ காமெடி பண்ற. கன்னியாகுமரியிலேயே எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. தலைவன் வந்து இப்போ ஏகேயாக இதை தள்ளி விட்டுருப்பாப்புல. கேமரா வச்சுருந்தேன். இவ்வளோ பெருசாக இருந்தது அப்படியே ரெடி. பரவாயில்ல. காலையில் 3 கிலோமீட்டர் போயிட்டு வரோம். எங்கே போயிட்டு வரான்னு தெரில. நண்பர்கள் நிறைய இருக்காங்க. மனுஷன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாப்புல. காலைல எழுந்து மனுஷனை எழுப்பு கூட பெரிய கதை என் விளாக்ல சொல்கிறேன். கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்தால் என் தலைவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கான். ஆக்சுவலாக நான் டைம் லேப்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கு பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா ரேம்பு வச்சுருக்கேன். அண்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள், சூப்பரான ஒரு சன்ரைஸ் ஆகி கொண்டு இருக்கிறது. அண்ட் மயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது சுற்றுது கைஸ். எல்லா இடத்துலையும் கத்துது. நான் காலையில் எழுந்தோடனே என்னடா மைனா இப்படி கத்துதுன்னு நினச்சேன். பார்த்தா அது மயில் அப்படின்னாரு. அப்போ தான் ஷாக் ஆகிட்டேன் நான். அண்டு ப்ரோ எங்கே போகிறோம்? அதுதான் தெரியல. அதுதான் எங்களுக்கே தெரியல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அவருக்கு தெரியும். இங்கே ஒரு மேலே ஜம்ப் பண்ணு. நோ 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 நோ. எங்கடா மயில்? எங்க அங்கே பாரு, அங்கே பாரு மயில். அந்த ஸ்கல் நல்லா அழகாக இருப்பான். உன்னை ஏமாத்துறாரு அவரு. அவனுக்கே தெரியும் ஏமாத்துற. வேற என்ன பண்றது, வேற வழி இல்லை, சோறு போட மாட்டான். சரி கைஸ், நான் போயிட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு இங்கேருந்து கிளம்புற வழியை பார்ப்போம். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போகுது காலையில். நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். பார்த்தி பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சு கொடுத்துருக்காரு. நம்ம வெளியே போய் இந்த முட்டையை முடிச்சிருவோமா? நல்லா விடிஞ்சிடுச்சு, ஆனால் க்ளவுட்ஸ் மட்டும் நிறைய இருக்குது வித் முட்டை. பரவாயில்லைங்க, சாப்பாடெலாம் போடுறாப்புல. இந்த ஜிம்முக்கு போயிட்டு 6 பேக் வைக்கிறவங்க கூட இவ்வளோ சீன் போட மாட்டான். காலைல நார்மலாக சாப்பிடவே மாட்டேன். நிறைய பேர் கேட்டிங்க எப்படி ப்ரோ வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னு. டெய்லி ஒரு 4 வாட்டிங்க சாப்பிடாமல் இருப்பேன்.
அவ்வளோதான். மயில் இன்னும் கூட கத்திட்டே இருக்குது வெளியே, பயங்கரமாக இருக்குது. நான் இந்த முட்டையை முடிச்சுட்டு காரில் சந்திக்கிறேன். மனுஷன் பார்த்தீங்கன்னா உள்ள தோசை சாப்பிட போகிறாப்புல. இது வந்து அவங்களோட பொண்ணா பையனா? பையன் ப்ரோ. ஸோ திங்களூர்லேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் vlog பண்ணலான்னு இருந்தேன். பட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. அண்ட் மழை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கண்டிப்பாக தெரியும். ஸோ கைஸ் அப்படியே கிளம்பியாச்சு, போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது. அண்டு காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கிளைமேட்டு. ஃப்ரண்ட்டில் தெரியிற ஹில்ஸுக்கு தான் மேலே ஏற போகிறோமா. ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போகிறோன்றது லொக்கேஷனுக்கு ரீச் ஆகும்போது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. எங்கே போக போகிறோன்றது எதுவும் நான் இப்போதைக்கு சொல்லலை. அண்டு தூக்கம் ஓரளவுக்கு தூங்கிட்டேன், நல்லாவே தூங்கிட்டேன். ஏன்னா நார்மலாக நான் இந்த மாதிரி புது இடத்துலலாம் தூங்க மாட்டேன், நம்ம சொந்தக்காரங்க வீட்லேயே தூங்க மாட்டேன். பட் நேற்று நல்லா இருந்த டயர்டுக்கு அதில் ஏசி வேறு போட்டிருந்தார் குளு குளுன்னு நல்லா. எனக்கு நான் ஆக்சுவலாக ஏசி போட்டேன், அவருக்கு அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப குளிராகிட்டு 2 பெட்ஷீட் போட்டு படுத்தாராம். நம்ம நல்ல மாடு மாதிரி காலைல வரலும் தூங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக 4 மணிக்கு அலாரம் வச்சு மறுபடியும் 4 மணிக்கு நானே ஆஃப் பண்ணிட்டு 40 தடவை அடிச்சது ப்ரோ. திரும்ப நான் என்னன்னு தெரியல, ஏன் ஃபோன் தட்டிக்குது என்னமோ போட்டு பிரச்சனை. ஆமாம் ப்ரோ, ஸ்பீட் பிரேக்கரில் அந்த கல் வச்சாலே தெரிஞ்சிடும் ப்ரோ. அது கூட வைக்க மாட்றாங்க சில இடத்துல. ஆமாம். ஸோ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஊருக்குள்ளே இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் போக போகிறோம். டிராஃபிக் பார்த்தீங்கன்னா இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே வேறையா, எல்லாம் ஊருக்கு போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ட்ரிப்புக்கெலாம். ஆமாம், மழை பார்த்தீங்கன்னா லைட்டாக தூருது. பொலேரோ அண்ணே வண்டி இதுதான் ப்ரோ. லடாக்காக இருக்கட்டும் உள்ளூராக இருக்கட்டும் பொலேரோ தான் மகேந்திராவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வண்டின்னே சொல்லுவேன் நான். இது பிக்கப் வண்டி இல்லை ப்ரோ, அது எல்லா டெரெயினுக்கு செட் ஆகுது பாருங்கள். நான்லாம் சத்தியமங்கலம் என்ன நினச்சேன்னா கைஸ், இதுக்கு முன்னாடி ரொம்ப அப்படியே பயங்கர வில்லேஜாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லா கடையுமே வந்துருச்சு. அவ்வளோ கமர்ஷியல் ஆகிடுச்சு சத்தியமங்கலம். ஃப்ரண்ட்டில் ஒரு தார் ராக்ஸ் ஒன்று போகுது, அவ்வளோதான். இப்போ சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரி பிடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியது தான். எங்கேயாவது இடத்துல டீ பிரேக் மட்டும் போட்டே ஆகணும். இது மேட்டுப்பாளையமா ப்ரோ? ப்ரோ சாரி ப்ரோ, இல்லை மேட்டுப்பாளையத்துல இதே மாதிரி பிரிட்ஜ் ஒன்று இருக்கும்ல, எல்லா ஊர்லேயும் இருக்குது. இந்த ஆறு எங்கெங்கே போகுது அது வரும். என்ன ஆறு இது? லெஃப்ட் கட் பண்ண சத்திய ஆறு. சைடு மிரர்லாம் பார்க்கவே மாட்டார் போல அண்ணன். நீங்கள் அன்றைக்கி ரைட்டில் போயிருப்பீங்க, இப்போ லெஃப்ட்டில் போக போகிறோம். மறக்க முடியாத ஒரு ஊர். நான் பிறந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிருக்குது. ஊட்டியிலிருந்து ஒழுங்காக அவினாசி பிடிச்சி வீட்டுக்கு போகாமல் தெரியாமல் ஒரு ரூட் எடுத்து கிருஷ்ணகிரிங்க. அது ஒன் வே போகக்கூடாது, ஆனால் அதில் தான் போகிறாங்க. நமக்கு ரூட் அப்படி தானே காட்டுது கூகுள் மேப்ஸில். ஓகே, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், நம்ம ஏன் போனோம். ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் நான் இதில் தான் வருவேன் சொல்லி வாயை மூடலை. சத்தியமங்கலம் ஊருக்குள்ளே சுற்றி காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு பஸ்ஸு நிற்குது. இல்லை ப்ரோ, இது மேட்ருன்னா பஸ்காரங்க அது குறைலாம் சொல்லலை, அதுக்கும் வந்துடுவாங்க சண்டைக்கு நிறைய பேர். இல்லை பஸ் ஸ்டாப்பில் இன்னும் ஏற்றி நிறுத்தலாம். பஸ் ஸ்டாப்பு ஓரம் கட்டி நிப்பாட்டணும் ப்ரோ. பஸ் ஸ்டாப்பில் அப்படியே நடு ரோட்டில் நிப்பாட்டு ஆள் ஏற்றினா வண்டிங்க எப்படி போகும்? ஐயோ என்ன ப்ரோ, ரோடு இவ்வளோ கண்ட்ரவியாக இருக்குது. அதனால தான் தார்கார அப்படி போயிட்டானோ. ரைட் ஏறினாலும் அங்கே தான் கனெக்ட் ஆகுது. ஐயோ ரைட்னா இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் போல ரைட் சொல்கிறீங்க. அந்த ரோட்டில் போய் கனெக்ட் இல்லை ப்ரோ, கஷ்டம் போக முடியாது. ஸோ ரைட் ஏறலான்னு பார்த்தா இடம் இருக்குது, பட் கொஞ்சம் ரொம்ப ஜஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்குது. எதுக்கு ரிஸ்க்கு? அண்ணன் பாரு ரொம்ப பிஸியாக ஃபோனை நோண்டினே உள்ள வச்சிட்டாரு. ரீல்ஸ் பார்த்துக்கினே டாம் க்ரூஸ் மிஷின். இந்த ஏரியாவில் வரும்போது தலைவன் தான் ஞாபகம் வரான், பில்லாராம். நம்ம தான் ஏதோ அப்புறம் எந்த ஊர் எனக்கு திருப்பூர் ப்ரோ, திருப்பூர். ஸோ ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியோண்டு பிரேக் எடுத்திருக்கோம். ப்ரோ வீட்டில் தூங்கினப்போ லைட்டாக மூக்கு வேறு அடைச்சிக்கிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, கூர்குக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான். நான் ஆக்சுவலாக திருச்சியில் இருந்தேன். திருச்சியிலேருந்து கூர்கில் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரமோஷன் கூப்பிட்டுருந்தாங்க. கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் அந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட டீசலுக்கு காசு வாங்கிட்டேன், ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டாங்க.
இவரு தான் ஃபோன் பண்ண கிளம்புறப்போ ப்ரோ நம்ம போகலாம் வாங்க அப்படின்னா இவரு வர ஐடியாவில் தான் இருந்தார். மேட்ரு என்ன, கூர்க்குக்கு வந்துட்டா நான் எப்படி ரிட்டர்ன் வருவேன், ரிட்டர்ன் திருப்பி கிருஷ்ணகிரியிலேருந்து இவர் வரணும் ஒரு 3.5 மணி நேரம். கூர்கிலேருந்து இங்கே திருப்பி ரிட்டர்ன் விட்டுட்டு போகிறதுனா வந்து ரொம்ப சிரமம். இவர் என்ன சொன்னார்னா, நான் அப்படியே போகிற வழியில் உங்களை கிருஷ்ணகிரியில் இறக்கி விட்டுறேன், கிருஷ்ணகிரியிலேருந்து நான் பஸ் ஏறினா 6 மணி நேரம் ஆகும், அதனால் இந்த பஸ் ஏறுற வேலையே வேணாம் அப்படின்ட்டு அதை கேன்சல் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நான் பாட்டி வண்டி ஓட்டிகிட்டே இருந்தால் ஒரு திருச்சியிலேருந்து 220 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டேன். அப்புறம் கரெக்டாக இந்த பண்ணாரி இந்த சத்தியமங்கலம் இந்த ரூட்டு தான். ஏன்னா அது 8-8:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ரூட்டு, நைட்டு வேறு நேற்று. அப்புறம் என்ன ஆச்சுன்னா டக்குன்னு அந்த ஹோட்டலில் இருந்து ஒரு மெசேஜ், ப்ரோ டுமாரோ ரூம் ஃபுல்லுன்னு. அப்போ என்ன வெங்காயத்துக்கிட்ட என்னை கூப்பிட்ட கூர்க்குக்கு வர சொல்லி என்ன இல்லைன்னா டீசலுக்கு எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாரு அந்த ஹோட்டல்காரரு. ஆனால் அங்கே ரூம் ஃபுல் ஆகிடுச்சு ஆன்லைனில். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே அப்படியே நிப்பாட்டேன் வண்டியை. நிப்பாட்டிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் வீட்டுக்கு போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமான்னு. அப்புறம் யோசித்தேன் ரிவர்ஸில் போனால் அப்படியே ஹைவே ஏறினா ஒரு 20 நிமிஷத்தில் பெருந்துறேன். சரி ஓகே மனுஷனை கூட்டிகிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆச்சு. நைட் ஒரு 10 மணிக்கு மேலே இவர் வீட்டில் வந்து தூங்க சொன்னார், ப்ரோ நைட்டு படுத்துடலாம் காலைல கிளம்பலான்னு. அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு டீசலுக்கும் அமௌண்ட் கொடுக்காம நான் தலையை விட்டுருந்தா ரொம்ப டென்ஷனாக இருப்பேன். அந்த ஹோட்டல்காரரு நல்லா ஏசி வேறு சில்லுன்னு இருந்துச்சா, நல்லா பெட்ஷீட்டை போட்டுட்டு நல்லா. நம்ம காமெடி என்னென்னா, இவருக்கு நல்லா ஏசி இருந்தால் பிடிக்கும், எனக்கு ஏசி சுத்தமாக பிடிக்காது. எனக்கு படுத்ததுக்கப்புறம் இன்னொரு பெட்ஷீட் இருந்தால் நல்லா இருக்கும். சரி அந்நேரத்தில் தேடி எல்லா கேங்லேயும் இது இருக்கும். ஒருத்தனுக்கு ஏசி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஏசி செட்டே ஆகாது. வேர்த்து ஊற்றினாலும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour அது போகும். எல்லா இடம் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆச்சுன்னா அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடுவோம். அந்த ஃபேன் இது வந்து அந்த ஜில்னஸ் காற்று வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதான், வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படி தான் நமக்கு தூங்கி பழக்கம். நமக்குலாம் அப்படி கிடையாது. நல்லா தேட்டரில் ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கணும். அண்டார்டிகால பிறந்த மாதிரியே பண்ணுறாரு சாமி. பண்ணாரி செக் போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறவங்க அண்ணன் வேறு கொடை பிடிச்சின்னு ஸ்டைலாக நிற்கிறாரு. அப்படியே போகலாமா? ஃப்ரீ தான். ஸோ பயங்கர ஸ்டைலாக நின்றுட்டு இருக்கார் அண்ணன் கொடை. கர்நாடகா வண்டின்னா உங்களுக்கு காசு கொடுக்கணும், தமிழ்நாட்டு வண்டி ஃப்ரீ. ஆமாம், இந்த இடத்துல ரைட் சைடு அந்த லாரி நிற்குது இல்லையா? ஆமாம், இங்கெல்லாம் யானை வரும். நாங்கள் வந்தப்போ ஒரு டைம் வந்து சிறுத்தைப்புலி வேட்டையாடி போகலாம். சூப்பரான கிளைமேட் ஆரம்பிச்சிருக்குதுங்க. அப்படியே லைட்டாக மழை தூரிட்டு இருக்குது. என் கண்ணு முன்னாடி ஒரு புலி ஒன்று நிற்குது, காட்டுறேன். ரெகுலராக பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் என்ன சொல்ல வரான்னு. பொம்மை புலி கருவாய் எப்படி இருந்தாலும் ஒரு குடைச்சல் தான் சொல்லும். நீ என்னண்ணா எட்டி பார்க்குற ஓவர்டேக்கு? பெரிய வண்டிங்களாம் ஓவர்டேக்கே பண்ணுறது இல்லை ப்ரோ. புலி பெரிய வண்டியில் ஓவர்டேக்கே பண்ண மாட்டாங்க. இந்த குட்டி வண்டிங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஸ்பீடு பிரேக் இருக்காது. சும்மா இந்த இடம் வந்ததுன்னா அழுத்தணும். அது மேலேருந்து வரோம்னா ஸ்பீடு பிரேக் இல்லாமல் கிட்டத்தட்ட 110-120 வந்துட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாம் போட்டு கரெக்டாக ஒரு 100 அடிக்கு 100 மீட்டருக்கு ஒருக்கா ஸ்பீடு பிரேக். 50 மீட்டர் தான் இருக்கும் போல இருக்கு. டேய் அவங்க மொத்த ரோடு உங்களுக்கு தானடா. ஸோ கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம். நம்ம மனுஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டுன்னு இருக்கார் வாட்ஸ்அப்பில். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும். மழை வேறு பெய்யுதா, ரோடு நல்லா ஈரமாக இருக்குது. லாரிங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் டர்ராகுது. டக்குன்னு வருது லாரி ஆப்போசிட்டில். அது ஹேர்பின் பெண்டில் ஏறும்போது ரூட்டு மட்டும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்ச மாதிரி இருக்குது. நல்ல ஸ்லோப் ஆக்சுவலி. திலீப் வர்மனா. ஆமாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறோம். ஏதாவது யானை கீரை மாட்டுமான்னு சொல்லிட்டு. நல்ல கிளைமேட்டுங்க. நான் லாஸ்ட் டைம் சத்தியமங்கலம் வழியாக வரும்போது காஞ்சி போயிருந்தது. கொஞ்சம் மழை நல்லா பெஞ்சுது இல்லை. ஸோ எல்லாம் பச்சை பச்சையில் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது. அண்டு எங்கே போக போகிறன்றது மேபி கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி ரிவீல் பண்ணுறதுல தப்பு இல்லை, ஆனால் ரிவீல் பண்ண மாட்டேன். நீங்கள் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சத்தியமாக இல்லை. இன்றைக்கி ஃப்ரைடே வேறையா, ஈவினிங் மேலே எனக்கு தெரிஞ்சு டிராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாம் சாட்டர்டே சண்டே சில் பண்ண வருவாங்க மேக்ஸிமம் நிறைய பிளேசஸ்க்கு. நல்ல ஸ்லோப்பு, பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணிட்டு தான் வண்டியை ஓட்டுறேன். ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு இறங்குறோம். ஆமாம், நம்ம பார்க்காத மலையா, மலை 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 பயங்கரமாக இருக்குது கைஸ். பாருங்க, வார லெவல் இங்கே. ரெண்டாவது என்னன்னா கைஸ், ஒரு விஷயம், ஹேர்பின் பெண்டில் ஒரு லாரி என்ன கல் வச்சுருந்தார் போல். அந்த கல் எடுக்காமையே லாரி எடுத்துன்னு போயிட்டாரா என்னன்னு தெரியல. அவ்வளோ பெரிய கல் கடந்தது. யாராவது பைக்கர்ஸ்லாம் ஃபுல் ஸ்பீடில் திரும்பினாங்கன்னா என்ன வருது அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். ஜன்னல் சவுண்டு திறந்த உடனே ஒடியாருது எல்லாம். நிறைய குட்டி குட்டி குரங்கு இருக்குது கைஸ் இந்த ரோட்டில். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே பாருங்கள், சைடில் உட்காந்து இருக்குது எல்லா குரங்கு. ஆக்சுவலாக நம்ம ஊர் மாதிரியே இல்லை, ஏதோ பெரிய மழை பெஞ்சிருந்தாலும் நல்லா இருக்காது. கரெக்டாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இல்லை கைஸ், இது ஏதோ லிட்ரலி ஃபாரினில் எங்கேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ என்ன போர்டு போட்டிருக்கு, ரைட் சைடு போனால் கொல்லேகால், மைசூர் 108, பெங்களூர் 220, கொல்லேகால் 76. ரைட் சைடு அதான் அந்த திபெத்தியன் டெம்பிள். ஓகே, இங்க இருந்து செட்டில்மெண்ட் 60 கிலோமீட்டர். போடு 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 போடு. இப்படி போய் போகலாமே, ரூட்டு காட்டுது. எப்போ தலையை சுற்றி சாப்பிட்றேன், நேராகவே சாப்பிட்டுக்க வேண்டியது. சுற்றிட்டு தானே வரும். ரோடு ஃபுல்லாக இந்த தேங்காய், இது உச்சி போட்ட தேங்காய் மட்டை போட்டு வச்சிருக்குது. மட்டலோடு போகும், அது ஃபுல்லாக டம்ப் பண்ணுவானுங்க. எப்படி பிதுங்கிட்டு இருக்கும். இல்லை, இந்த கிளைமேட்டுக்கெலாம் யானை பார்க்கலாமே. 11 தான் ஆகுது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக லெஃப்டில் மாடு. ப்ரோ காடுங்க. அந்த பக்கத்துல இருந்து வர வண்டிலாம் இங்கேயே செக் பண்ணுறாங்க. இது மதுவிலக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பெருந்துறை வண்டி இப்போ அந்த கர்நாடகாலேருந்து சரக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னது இந்த சைடில் இல்லை, சைடுக்கு வர சொன்னார். ஆஹா, அமோகமாக இருக்குது கைஸ், அமோகமாக இருக்குது வெளியே வெதரு. அப்படியே இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக ஸ்டவ்வுக்கு எடுத்துன்னு வந்திருந்தா இந்த இடத்துல இறங்கி இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம். பட் ஆனால் ஸ்டவ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குடுப்பாரு எடுத்துன்னு போவாராம். வெளியே சில்லுன்னு அடிக்குது ப்ரோ. ஸோ ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் மசனகுடிக்குள்ளே என்ட்ராயிட்டோம். மசனகுடின்ற பந்திப்பூருக்குள்ளே என்ட்ராயிட்டு இருக்கோம். செம்ம கிளைமேட்டு. உண்மையாகவே பந்திப்பூருக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்த விலாக்லேயே பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வரும்போது இந்த ரூட்டில் தான் வந்தேன். செம்ம மழை. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா யானை பேர் கூட நாங்கள் வச்சுருந்தோம், சன்னிலியோன்னு. அந்த சன்னிலியோன் தான் ரொம்ப நேரம் தேடின்னு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது வெதரு. அனிமல்ஸுக்கு இந்த டைமில் தான் நல்லா குஜாலாக இருக்கும். குஜாலா மீன்ஸ் அதுங்களோட பாச மீட்டிங்ஸ் அது இதுன்னு. ஸோ காய்ஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பந்திப்பூருக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். சரி, ஓகே, ஃபைனலாக ரிவீல் பண்ணுறேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மசனகுடி தான் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக பெருந்துறையிலிருந்து மசனகுடி போனோன்னா நார்மலாக எல்லோரும் எப்படி போவீங்க? மேட்டுப்பாளையம் போயிட்டு ஊட்டியோ இல்லை கோத்தகிரி சைடோ போயிட்டு போவீங்க. ஆனால் நாங்கள் எடுத்த ரூட் இன்னைக்கு திம்பம், பண்ணாரி, இந்த சத்தியமங்கலம், சொர்க்கத்தின் வழியாக. ஆனால் உண்மையாகவே சத்தியமங்கலம் ரூட்டில் ஒரு வாட்டி வந்திருக்கேன். வெயிலில் தான் வந்திருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெதரும் சரி, அந்த மழை கூட பெரிய மழை கிடையாது, அப்படியே ஈரமாக நனைஞ்சிட்டே இருக்கும் ரோடு ஃபுல்லாக. அண்ட் இந்த ஏரியா பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குன்னு. ஸோ இன்னும் ஒரு 47 மினிட்ஸில் நாங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு போயிடுவோம். ஆமாம், போயிட்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடிலாம் இங்கே சில்லறை வச்சுருக்கணும் அந்த டோக்கன் வாங்குறதுக்கு என்ட்ரன்ஸில். சொன்ன மாதிரி இப்போ ஃபாஸ்டேக் வச்சுட்டாங்க. மங்களாவா பேய் ஊர் மாதிரியே இருக்குது மங்களா. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த குண்டல்பேட் ரூல் வழியாக இந்த ரூட்டில் வாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான், பட் வேறு லெவலில் இருக்கும். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓவர்டேக் மோடில் இருக்காப்புல. தண்ணிலாம் ஃபுல்லாக இருக்குது ப்ரோ எல்லா இடமே. ஏன் இந்த அவசரம்? மான் 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 எவ்வளோ மான் பார்த்தீங்களா? 1 2 3 4 5 புள்ளி மான். காய்ஸ், யானை பார்த்தாச்சு காய்ஸ். ஆனால் கும்கி ப்ரோ, இது கும்கியா? கும்கி தான்.
25 இருக்க மாட்டேங்க. அத்தனையும் இணைவே தான் பார்த்து கொண்டிருக்கிறது. மான் மயிர் மாதிரி பாக்குது கைஸ். என்ன கடுப்பா பாக்குது. நான் என்ன பண்ண மானே? கொம்பு மட்டும் எவ்வளவு பெருசு தெரியுது பாத்தீங்களா? பாரு அத்தனை நோக்கி தான் வருது. பயங்கரமா இருக்குது பைசன். ஒன்னொன்னு அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்ப பெருசு கைஸ். பாருங்க கைஸ். பாக்குது பா மகேந்திர சிங் தோனி தான், பாகுபலி தான். அப்பா பாருங்க கைஸ். ரெண்டில் எல்லாம். ஸோ கைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிடுறேன். இங்கே ரீச் ஆகிட்டோம் ரெசார்ட்க்கு. இந்த ரெசார்ட் பற்றி சொல்லணுன்னா நீங்கள் காப்பிரைட் கொடுங்க எனக்கு, சரிங்களா? காப்பிரைட் கிளைம் கொடுத்துருங்க. ஸோ இந்த ரெசார்ட் பற்றி சொல்லணுன்னா, ரெசார்ட் பேர் ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், 1-2 வீடியோஸ் பண்ணியிருப்பேன். மிஸ்டி வுட் மசனகுடி, நம்ம ஃபாலோவரோட ப்ராப்பர்ட்டி தான். செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட். அப்படி இப்படின்னு இல்லை, வேறு லெவலில் இருக்குது. சூடாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தால், சிக்கன் வந்தோடனே செஞ்சு கொடுத்தாங்க. அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்க. இந்த ரெசார்ட் என்ன கதை, எங்கே இருக்குது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோவில் காட்டல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறேன். ரீல்ஸாக மேபி நான் போட்டிருப்பேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. நமக்கு சோறு தான் முக்கியம் தெரியும், அதனால தான் உங்களை காட்டினேன். நல்லா இருக்கு, பசியோடு வந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரூமில் போயிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக ஒரு 1 hour பவர் நேப் மாதிரி எடுத்துகிட்டு எங்கள் பக்கத்தில் ஒரு காஃபி கடை இருக்குது. எப்போவுமே இங்கே வந்தாங்க நான் போவேன். வலுக்கட்டாயமாக ஒரு ஆளை கூப்பிட்டு போயிட்டு காஃபி குடிக்க வைக்க போகிறேன். பிளாக் காஃபி, கேப்பச்சினோ. இங்கே பாருங்க காஃபி டே இருக்குது ப்ரோ. காட்டுக்குள்ளே காஃபி டே வச்சுருக்காங்க ப்ரோ. இங்கே பாருங்கள் சாப்பிட்ற இடத்துலேருந்தே வியூ பார்த்தீங்களா? மசனகுடி வெதர் பார்த்தீங்கன்னா கும்தாவாக இருக்குது கைஸ். ஹனிமூன்லாம் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா சக்ஸஸ் தான். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாட்டா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வங்க மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.